ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வார்த்தா மாலையில் 4ஆம் வார்த்தை பிரகிருதி, புருஷன், ஈஸ்வரன் என்ற தத்துவத்திரயம் சம்பிரதாயத்தில் உண்டு. சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்று சொல்லுவோம். சித்து என்றதுதான் புருஷன், ஜீவாத்மா. பிரகிருதி என்றதுதான் அச்சித்து, அச்சேதன பொருள். ஈஸ்வரன் மூன்றாவது தத்துவம். இந்த மூன்று தத்துவங்களினுடைய ஸ்வரூபமும் ஸ்வபாவமும் இந்த வார்த்தையிலே பேசப்படுகின்றன. பிரகிருதிக்கு ஸ்வரூபம் என்ன என்றால் ஜடமாக இருத்தல். அதற்கு ஸ்வபாவம் என்ன என்றால் கொண்டது குணமாக இருத்தல் என்று ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். பிரகிருதிக்கு ஸ்வரூபம் என்ன? ஜடமாக இருத்தல். ஜடமாக இருக்கிறதுனா என்ன? இது கொஞ்சம் நுட்பமான விஷயம், கூர்மையாக கவனிக்க வேண்டும். ஸ்ரீபாஷ்யத்தில் எம்பெருமானார் அருளி செய்த அர்த்தம்தான் இங்க வரக்கூடியதாக இருக்கு. ஆக கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது. பிரகிருதிக்கு ஸ்வரூபம் என்ன? பிரகிருதி என்றால் அறிவற்ற அச்சித். அதற்கு ஸ்வரூபம் என்ன? ஜடமாயிருத்தல். ஜடம்னா என்ன? ஜடம் என்றால் ஒளிவிடாதது எதுவோ அதுதான் ஜடம். இப்படி பார்ப்போமே, ஒரு இருட்டு அறை இருக்கு, அதுல குடம் இருக்கு. நம்ம அந்த இருட்டு அறைக்குள்ள போறோம், குடம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? மாட்டோம். கண்ணை திறந்தாலும் கூட குடமானது தென்படாது. எப்போ தென்படும்? அங்க லைட்டு போட்டோமே என்றால், அங்க வெளிச்சம் இருந்ததே என்றால் தான் குடமானது கண்ணுக்கு புலப்படும். ஆக இந்த குடம் தன்னடையே தெரிய வரலையே, தன்னடையே பிரகாசிக்கலையே, அது ஜடம். சரி, அப்போ சந்தேகம் வரும், குடம் தென்படுவதற்காக லைட் போட்டோம், வெளிச்சம் வந்தது. இப்போ வெளிச்சம் ஜடமா அஜடமா என்றால் வெளிச்சமும் கூட ஜடம் தான். ஏன்னா இப்போ குடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேண்டி இருந்தது? கண்ணை திறக்க வேண்டி இருந்தது. ஆனா அது மட்டும் போதுமானது கிடையாது, லைட்டையும் போடணும், வெளிச்சம் வரணும். இப்பொழுதுதான் குடமானது தென்படும். ரெண்டு வேண்டி இருந்தது குடம் தென்படுவதற்கு. கண்ணை திறக்க வேண்டும், வெளிச்சம் வர வேண்டும். சரி, இப்போ வெளிச்சத்தினுடைய விஷயத்துல வெளிச்சம் இருக்கு அப்படின்றது நமக்கு எப்படி தெரிய வரும்? எப்பொழுது தெரிய வரும்? அப்பவும் கூட கண்ணை திறக்கணுமே. கண்ணை திறந்தோமே என்றால்தான் லைட் எரியறது அப்படின்றது தெரிய வரும் இல்லையா? ஆக இப்போ அந்த லைட், அந்த ஒளி, வெளிச்சம் அப்படின்றது அதனுடைய இருப்பு அது தெரிய வேண்டும் என்றால் என்ன வேண்டி இருக்கு? நமக்கு ஒரு வியாபாரமானது செய்ய வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஆக இப்போ அந்த லைட்டும் கூட ஒரு விதமான ஜடம் தான். ஏன்னா அது இருந்தா போதாது, நம்ம ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அதை பற்றின அறிவானது நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாமே ஜடங்கள். ஆக இந்த அச்சேதன பொருள்கள், பிரகிருதி எல்லாமே ஜடம்தான். சரி, இதை நன்றாக புரிஞ்சுக்கிறதுக்கு மற்றொரு முறையும் பார்ப்போமே. பிரத்யுதாகரணம் அப்படின்னு சொல்லுவார்கள், விபரீதமான ஒரு எக்ஸாம்பிள் என்று சொல்லுவார்கள். இப்போ அறிவை எடுத்துக்கொள்வோம். என்ன ஆயிருக்கு? இருட்டு அறைக்குள்ள போறோம், அங்க வெளிச்சம் இல்லை, அப்போ குடம் தெரியல. லைட் போட்டோம், வெளிச்சம் வந்தது, அப்போ குடம் தெரிஞ்சது. அதே போல அந்த வெளிச்சம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்ணை திறக்க வேண்டி இருந்தது. நமக்கு ஒரு அறிவு ஏற்பட்டது. என்ன அறிவு இப்போ ஏற்பட்டிருக்கு? குடம் இருக்கு அப்படின்ற அறிவு ஏற்பட்டிருக்கு. டியூப்லைட் எரியறது அப்படின்ற அறிவும் ஏற்பட்டிருக்கு. சரி, இப்போ குடம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோமே, அதே போல குடம் இருக்கு அப்படின்ற அறிவு எனக்கு பிறந்திருக்கு. நான் குடம் இருக்கிறத தெரிஞ்சுட்டேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? இங்க தான் மறுபடியும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய அம்சம் இருக்கு. ஆக குடம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுன்றது போலவே, குடம் இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டேனே அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா? ஆக அறிவை பற்றியும் நான் அறிகிறேன். அப்படிதானே சொல்லி ஆகணும். குடம் இருக்கு அப்படின்றத எப்படி நாம் தெரிஞ்சுட்டோமோ, அந்த குடத்தை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுன்னு இருக்கோம். இப்பதான் யோசிக்கணும். இப்போ குடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேண்டி இருந்தது? கண்ணையும் திறக்கணும், லைட்டையும் போடணும். லைட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேண்டி இருந்தது? கண்ணை திறக்க வேண்டி இருந்தது. அப்போதான் அறிவு ஏற்படும். சரி, இப்போ அறிவு ஏற்பட்ட அப்புறம் அறிவு எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியே அதாவது வியாபாரம் பண்ண வேண்டி இருக்கான கிடையாது.
அந்த அறிவுன்றது அஜடமாக இருக்கும், தன்னடையே ஒளிவிடும், தன்னடையே பிரகாசிக்கும். இது எது போல அல்லவோ அது எல்லாமே ஜட பொருள்கள் தான். குடமும் ஜடம்தான், லைட்டும் ஜடம்தான். எது எதெல்லாம் தன்னடையே ஒளிவிடாதோ, அதாவது பிரகாசிக்காதோ, அதாவது அறிவுக்கு விஷயம் ஆகாதோ, தன்னடையே எது எதெல்லாம் அறிவுக்கு விஷயம் ஆகாதோ அது எல்லாமே ஜடப்பொருள்கள். ஆக பிரகிருதி அச்சேதனம் இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்வரூபம் எப்படி அப்படின்னா அது ஜடமாக இருக்கும். சரி, அடுத்தது அதனுடைய ஸ்வபாவம் என்ன, அது எப்படி நடந்து கொள்ளும் அந்த பிரகிருதியானது என்றால் கொண்டது குணமாயிருக்கும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். கொண்டது குணமாயிருக்கிறதுனா என்ன, இந்த உடம்பு எடுத்துக்கொள்வோமே, எல்லா உடம்புமே மஞ்சு சேர் வானேரி நீர் நிலம் கால் இவை மயங்கி நின்ற 5 சேர் ஆக்கை அப்படின்னு 9ஆம் பத்துல பெரிய திருமொழியில திருமங்கை ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆக இந்த உடம்பு எப்படிப்பட்டது, பாஞ்ச பௌத்திகம், 5 பூதங்களினுடைய கூட்டுறவு தான் இந்த உடம்பு. இந்த உடம்பு மட்டுமா, எல்லா உடம்புமே அப்படிதான், 5 பூதங்களினுடைய கூட்டுறவு. அந்த 5 பூதங்கள் ஒரே தத்துவங்கள் தானே. நெருப்புன்றதுல என்ன வேறுபாடு இருக்கு, ஜலம் என்றதுல என்ன வேறுபாடு இருக்கு, எல்லாமே ஒரே தத்துவங்கள் தானே. ஆனா இந்த உடம்புகள்லாம் ஒரே மாதிரியா இருக்கு, ஒண்ணு குட்டையா இருக்கு, ஒண்ணு நட்டையா இருக்கு, ஒண்ணு பருமனா இருக்கு, ஒண்ணு மெலிந்து இருக்கு, இப்படின்னு பல வேறுபாட்டுகளை கொண்டதுதான் இந்த உடம்பாக இருக்கு. அந்த குண வேறுபாட்டுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா உள்ளுரையான ஜீவாத்மா. அதுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவினுடைய கர்மத்தின் அடிப்படையில தான் அந்த உடம்பானது மெலிந்து இருக்க போறதோ, இல்லாட்டி மலிந்து இருக்க போறதோ, குட்டையா இருக்க போறதோ, நட்டையா இருக்க போறதோ, இந்த வேறுபாடுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் உள்ளுரை பொருளான ஜீவாத்மாவினுடைய கர்மம். அதை தான் சாதிக்கிறா கொண்டது குணமாயிருக்கும். அந்த ஜீவாத்மா உள்ள என்னவாக இருக்கோ அதனுடைய கர்மத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உடம்பானது பரிணமிக்கும். ஆக அச்சேதனத்துக்கு பிரகிருதிக்கு ஸ்வரூபம் என்ன, ஜடமாயிருத்தல். ஸ்வபாவம் என்ன, உள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவினுடைய கர்மத்தின் அடிப்படையில் அது மாறி இருக்கும் என்றது அதனுடைய ஸ்வபாவம். சரி, அடுத்த தத்துவம் புருஷன், ஜீவாத்மா. ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன என்றால் எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருத்தல், சேஷத்துவம், அடிமைத்தனம், அதுதான் ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம். அவனுடைய ஸ்வபாவம் என்ன, அதற்கு சேர நடத்தை எப்படி இருக்கும், அந்த சேஷத்துவத்துக்கு அனுகுணமாக அதற்கு சேர எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்கு இல்லையா, அதுதான் அவனுடைய ஸ்வபாவமாக இருக்கும். சரி, ஈஸ்வரன் பகவானுடைய சுரூபம் என்ன என்றால் ஸ்ரீயப்பதித்வம், அதாவது இந்த லோகத்தை எல்லாம் படைக்கக்கூடியது பரபிரம்மம் இல்லையா. சரி, அந்த மாதிரி சித் விலட்சணமான இந்த லோகத்தை எல்லாம் படைக்கக்கூடிய பரபிரம்மம் ஒன்று இருக்கு, அறிந்து கொண்டோம். அந்த பரபிரம்மத்துக்கு எல்லையற்ற அனந்தமான கல்யாண குணங்கள் இருக்கு, அறிந்து கொண்டோம். அதே பரபிரம்மத்துக்கு திவ்ய மங்கள விக்கிரகம் ஒன்று இருக்கு. ஆக வடிவுடன் கூடினது பரபிரம்மம் என்பதையும் அறிந்து கொள்றோம். அப்போ ஒரு தேவதையாக இருக்கு, அந்த பரதத்துவமானது ஒரு தேவதையாக இருக்கு. சரி, அந்த பரதேவதை எது, 30 முக்கோடி தேவர்கள் இருக்கார்கள் இல்லையா, அதுல பரதேவதை எது என்று ஆராயும் பொழுது, அப்போ பகவானுடைய சொரூபம் என்ன என்று ஆராயும் பொழுது ஸ்ரீயப்பதித்வம், இந்த தாயார் தான் சொரூப நிரூபக பூதையாக இருந்து கொண்டு இதுதான் பரதேவதை. எந்த தத்துவமானது திருமாமகளுக்கு கணவனாக கேள்வனாக இருக்கிறதோ, ஸ்ரீயப்பதியாக இருக்கிறதோ, அதுதான் பரதேவதை, பரதத்துவம். ஆக பகவானுடைய சுரூபம் என்னன்னா ஸ்ரீயப்பதித்வம். பரம்பொருள் பரதேவத்தை எது என்று அறிய முற்படும் பொழுது யார் துணை புரிகிறாள், தாயார் தான். தாயாருக்கு யார் கேள்வனோ அவன்தான் பரதேவத்தை. ஆக பகவான் ஈஸ்வரனுடைய சுரூபம் என்னது ஸ்ரீயப்பதித்வம். அவனுடைய ஸ்வபாவம் என்ன, அவனுடைய நடத்தை என்ன என்றால் ரக்ஷகத்துவம், ரட்சிக்கிறான். லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா தேவியா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே என்று கருணை உள்ளம் படைத்த தாயார், கருணையை நிரூபிக்கக்கூடிய ஜனிப்பிக்கக்கூடிய அந்த தாயாருடன் கூடிய பகவான் அவன் என்ன பண்றான், எல்லா சித்தாந்தங்களிலும் பேசப்படுகிற தத்துவம் என்ன அப்படின்னா அவன் ரக்ஷகன் என்றுதான். ஆக எம்பெருமானுடைய சுரூபம் என்ன, ஸ்ரீயப்பதித்வம். அதற்கு சேர தாயார் இருக்கிறபடியினால்தான் எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா ரக்ஷகனாக இருக்கிறான் என்று அவனுடைய சுரூபம் ரக்ஷகத்துவம். ஆக அச்சேதனம் பிரகிருதி, அதனுடைய சுரூபம் என்ன, ஜடமாயிருத்தல். ஸ்வபாவம் என்ன,
ஜீவாத்மாவுடைய கர்மத்துக்கு சேர மாறுதல். புருஷன் ஜீவாத்மா, அவனுடைய சுரூபம் என்ன? எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருத்தல். ஸ்வபாவம் நடத்தை என்ன? அதற்கு சேர எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுதல். ஈஸ்வரன் பகவான், அவனுடைய சுரூபம் என்ன? ஸ்ரீயப்பதித்வம். அவனுடைய ஸ்வபாவம் நடத்தை என்ன? அதற்கு சேர ரக்ஷகத்துவம், ரட்சிப்பது. ரட்சிப்பது என்றால் என்ன? அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுப்பது என்று இப்படி இந்த தத்துவத்ரயத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, ஸ்வபாவம் என்ன என்றதை இந்த வார்த்தையிலே பார்த்தோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.